இந்த மூன்றாவது நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கி செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 உங்களோடு வரும், 2 திரும்பிவிடும், 1 உங்களோடு நின்றுவிடும். 3 எது? 1 உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள் அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டிருப்பீர்கள். அப்ப அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னமெல்லாம் காரியம் நடைபெறுகிறது? அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தஆலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தஆலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள், உங்களுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆளை, உங்களுக்கு அழகான தோற்றத்தை உடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்திலே செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்வி கணக்கு கேட்ப இப்பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அல்லாஹுவே மன அமைதியோடு, உறுதிமிக்க நெஞ்சோடு, தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதனுக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த 3வது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு வசியத்தை செய்வார்கள். என்ன வசியத்தை செய்வார்கள் தெரியுமா? தோழர்களே, உறவினர்களே, மக்களே, குடும்பத்தார்களே, என்னை நீங்கள் அடக்கினால் உடனே திரும்ப செல்லாதீர்கள். அடக்கிய என்மேல் நின்று கொண்டு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த நேரம் நின்று எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மன சமாதானம். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மனசமாதானம். அடக்கிய உடனே ஓடிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். மன அமைதிக்காக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்வதற்காக நீங்கள் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் வசியத்து செய்கிற இடம் அந்த இடம். சாதாரண இடம் அல்ல அந்த இடம். அந்த 3வது இடத்தை சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றார்களோ, ஹதீஸிலே பாருங்கள், சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை
அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சி நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடி போய் அந்த கபருக்கு பக்கத்திலே போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம், நரகம், மறுமை, விசாரணை இதை பற்றி பேசும் பொழுது, கேள்வியுறும் பொழுது அழுகாத நீங்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளியாகி விடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள், இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான, பயங்கரமான, மோசமான, உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்குடைய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஸக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803வது நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991 992 சொல்ல போகிற சம்பவங்கள் அந்த 3 கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்டவுடனே வானத்திலே இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. 2 மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த 2 மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு 2 மலக்குமார்களை பார்த்தோம். கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய, நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள். உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள். முகம் கருத்து, கண்களெல்லாம் நீல நிறமுடைய 2 வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர், நக்கீர் என்கிற 2 வானவர்கள் வருவார்கள். வந்தமர்ந்து என்ன கேட்பார்கள்? வந்தமர்ந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார்? 3 கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த 3க்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான். ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான். என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான்.
உன்னுடைய மார்க்கம் உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில் எனது பகுதியில் எத்தனையோ வழி ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வினுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் தஆலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம். என்ன வருமாம்? அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன். ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள். அவன் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள். அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள். நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம். நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70க்கு 70. இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும். இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70க்கு 70ஆக அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும்.